யாரு அங்க அவெல்லாம் ஒரு ஆளே இல்லைங்க. நாய் மாதிரி கொலிச்சுன்னு இருக்கிறாங்க. என்னது நாய் மாதிரி கொலிக்கிறான், கொலிச்சுன்னு இருக்கிறான். என் தளபதிக்கு ஒரு ஈடு ஆகுமா? அப்படியே கேமரா திருப்பி பாருங்க, திருப்பி பாருங்க. வேற எதுனா சொல்லுங்க. அவனுக்கு தலைவலி ஆயிடுச்சு, அவனுக்கு தலைவலி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கேளுங்க. இல்லண்ணா இந்த அதாவது இதெல்லாம் வந்து ஒரு நடிகரை பார்க்க வர்ற கூட்டம், இது வந்து ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்றாங்க. எவன் அவன் சொன்னவன்? சொல்லு. என் செருப்பை எடுத்து தலையிலேயே அடிப்பேன். இதுக்கு மேல என்ன வேணும்? எப்பா அவரு ஒரு ஆக்டர், அவருக்கு ஒரு மக்கள் சபை அப்ப இருந்தது. இப்ப தளபதி சீமான் வந்து விஜய் பின்னாடி இருக்கவங்க அணில் குஞ்சு அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க. எப்ப நாங்க குஞ்சுக்குதான்பா, சத்தியமா குஞ்சுக்குதான். அவுத்து காட்டுவா நாங்க எல்லாம் குஞ்சுக்குதான். வேற நெக்ஸ்ட் கேளு. ஆனா தளபதி வந்தா என்ன செய்வார்னு நினைக்கிறேன்? மக்களுக்கு சிறப்பா செய்வாரு. நெக்ஸ்ட் கேள்வி. இந்த சீமான் சாட்டை துரைமுருகன் உங்களுக்கு என்னடா பேச தெரியும்? நீங்க யூடியூப்ல பேசுறீங்க, உங்களுக்கு ஒரு மயிலும் தெரியாது. என்ன நாங்க தான் டிவிக்கு வரல, உங்களை விக்க வந்திருக்கோம். உங்க ஓட்டு பூரா எங்க ஓட்டு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சீமான் தற்குறிமான், சாட்டை நீ சூட்டை, அதான் தெரிஞ்சுக்க. குமாரிமான் கிடையாது, அவன் தற்குறியில பெரிய தற்குறிமான். சாட்டை நீ ஒரு பொட்டை, நல்லா தெரிஞ்சுக்க. இதை நீ லைவ்ல போடுற, அவன் எனக்கு மெசேஜ் பண்ண, நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். அதாவது நல்லா பிடிக்கும் ப்ரோ. சீமான் தற்குறிமான், சாட்டை பொட்டை. யூடியூப் நேம் சுரேந்திரன். அதாவது பேசிட்டுங்களா? அதாவது சீமான் அவர்கள் சொல்றாருங்க, எது கேட்டாலும் டிவிக்கே அப்படிங்கிறாங்க. என்ன கொள்கை, என்ன கோட்பாடு அப்படின்னு கேட்டா டிவிக்குன்னு கத்திட்டு இருக்கிறாங்க. எங்களோட கொள்கை கோட்பாடு வேறங்க. அவர் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. அவர் சும்மா வந்து கத்திட்டு பேசிட்டு போவாருங்க. எங்களோட கொள்கை கோட்பாடு வந்து மக்களுக்காக அவர் வந்து நிக்கிறாரு. ஏழை மக்களுக்காக அவர் வராரு, நல்லது செய்வாருங்க. கண்டிப்பா வீடு வாசல் நிலமற்றவர்கள்லாம் அவர் வந்து அவர்கிட்ட கோரிக்கை கொடுத்தோம்னா அதை நிறைவேற்றுவாருங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒவ்வொரு ஒன்றியம் எல்லாத்திட்டையும் அவர் பேசிட்டு தான் இருக்கிறாருங்க. மக்கள்கிட்ட என்ன குறை இருக்குது அதை கேளுங்க, மக்கள்கிட்ட குறை இருந்தா அதை கேட்டு எனக்கு மனுவா கொடுங்கிறாரு. எந்த கட்சியிலையும் அப்படி பண்ணலீங்க. ஆளுங்கட்சி ஆகட்டும் எதிர்கட்சியாகட்டும் ஏதாவது வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றவே கிடையாது. தமிழகம் வந்து நம்பர் 1 மாநிலமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. யாரு இப்ப ஆளுங்கட்சி டிஎம்கே தலைவர் ஸ்டாலின். ஆனா இப்போ தமிழகத்தை வந்து வளரும் பட்டியலிருந்து தூக்கிட்டாங்க. அதுவே அவருக்கு தெரியாம இருக்குது. அவர் எல்லாம் சொல்றது எல்லாமே பொய்யான வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் எல்லாருமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவரோட கொள்கை கோட்பாடு வந்து வேறங்க. இவர் மக்களுக்காக வந்திருக்காரு. இவர் கண்டிப்பா நல்லது பண்ணுவாருங்க. மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு நல்லது பண்ணுவாருங்க. அதுல எங்களுக்கு எல்லாரும் நம்பிக்கை இருக்குது. அவர் சீமான் அவர் பேசுற பாத்தீங்களா, அவர் கடைசி வரைக்கும் அடுத்த கட்சி பத்தி பேசி மட்டும்தான் லாயக்கு. நாங்க 2026ல அணில் குஞ்சு என்ன பண்ணுவோம்னு காட்டுறோம். அவர் கடைசி வரைக்கும் அடுத்த கட்சி பேசிட்டே தான் இருக்கணும். அவர் கடைசி வரைக்கும் இருக்கணும். சரிங்களா? 2026 நாங்க தான் அடுத்தவரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி தன்னது பாக்கணுங்க. பேசிட்டே இருக்க முடியுமா? இறங்கி வேலை செய்யுங்க. வேலை செய்யாம பேசிட்டு இருக்க முடியுமா? அடுத்த டைம்ல பேசக்கூடாது. எங்களை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. இருங்க, இப்பதாங்க ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க என்ன புடுங்குறீங்க? இப்பதாங்க ஆரம்பிச்சிருக்கோம். வருவாரு, அதுக்குள்ள அவசரப்பட்டு செத்து போயிட்டீங்க என்ன பண்றது? நாங்க கட்சி இறங்குறதுக்கு அவனுக்கு டவுசருக்கான துண்டாக்கான துணிங்கன்னா ஓடுறானுங்க. இருங்க, அவசரப்பட்டீங்கன்னா செத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா யார் பொறுப்பு? பொறுமையா இருங்க. நாங்களும் வருவோம், களத்துக்கு இறங்குவோம், பிரஸ் மீட் கொடுப்போம், நாங்களும் பேசுவோம். பேசும்போது வாய் மூடிட்டு உட்காரும் போது அப்ப நாங்க பேசிக்கிறோம். சரிங்களா? முதல்ல டிஎம்கே வந்து செத்துறணும். டிஎம்கே தூக்கிடணும், ஒழிக்கணும். டிஎம்கே மட்டும் தான் ஒழிக்கணும். வேற எங்களுக்கு வேற எதுவுமே இல்ல. எத்தனை கொலை முயற்சி? பெண்கள் சுதந்திரமா இருக்காங்களா? இல்ல. முதல் வந்ததே அதுதான். பெண்களுக்கு மட்டும்தான் எங்களோட ஆட்சியே.
சரிங்க இப்ப சீமான் இவ்வளவு பேசினார்ல, இப்ப யாரு அவர் கவின் அவர் இறந்தார்ல, என்ன பேசினாரு? எங்களை ஓட்டினார்ல, அங்க பேச வேண்டியதானே? உச்சி கிழிச்சிருவானுங்க. அச்சிதா இருந்தார்ல, என்ன பண்ணாரு? தளபதி எங்க போனாரு? அச்சிதா இருந்தார்ல, அவர் எங்க போனாரு? இன்னைக்கு எங்க டிவிக்கேன்றாரு, அவர் எங்க போனாரு? தளபதி தானே வந்தாரு, நேரடியா வந்தாரு. யாரு வந்தது? சீமான தள்ளி பையன். அந்த ஆளு எங்களுக்கு ஒரு கட்சி ஆளு கிடையாது. எங்களுக்கு போட்டி வந்து டிவிக்கே டிஎம்கே. உதயநிதி எங்களுக்கு ஆப்பு. டிவிக்கே டிஎம்கே, உதயநிதிக்கு ஆப்பு. கண்டிப்பா விஜய் அண்ணா ஜெயிப்பாரு, திமுக தோக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா மத்த மாநிலங்களா கஷ்டப்படும். நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் மாதிரி நம்ம நாட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு மத்த மாநிலங்கள் எல்லாமே கஷ்டப்படும். மக்கள் பூரா வேலை வேணும், விவசாயி லோன் தள்ளுபடி, விவசாயம் பண்றவங்க பூரா இலவச லோனு, எந்த காசு போடுறதால. ஆனா இந்த 100 வேலை தள்ளுபடி. மோடி பண்ற வேலை தப்பு. ஆனா விவசாயம் பூரா பாதிக்கப்படுறாங்க. ஆமா, வேலைக்கு ஆள் கிடைக்கல. நாங்க கேட்டோமா? நாங்க கேட்டோமா? 100 நாள் வேலை கேளுங்க. இப்ப வந்து 2 ஏக்கர் விருதுநகர் மாவட்டத்துல முதல் எல்லுகள் பார்க்கிங்க நான் போட்டுறேன். 10,000 வருஷத்துக்கு நான் தள்ளுபடி மண்ணு விஜய் யாரு சொல்லிருக்கேன். ஏன் சொந்த இடத்துல போய் பாருங்க, 1000 கார் நிக்குது, குளிக்க மோட்டரு, சாப்பாடு, தக்காளி சாதம் ஓடி குடிச்சிருக்கேன். இது வரைக்கும் இப்பதான் வந்து விஜய் பார்க்க முடியல. இது வரைக்கும் அவங்களுக்கு தப்பா பண்ணி தான் வந்தேன். பாருங்க அந்த எல்லையில சப்போர்ட் பண்ணுவீங்க. இதுக்கு விஜய் தான் ஆனா இந்த மாதிரி வயசுல இப்படியே வந்து ஆனா நான் பாக்கல. ஆமா பாத்திருக்கேன், அம்மா பாத்திருக்கேன், எம்ஜிஆர் பாத்திருக்கேன். விஜய் வந்து மக்களுக்காக இருக்காரு, மக்களுக்காக சம்பாதிச்சாரு, மக்களுக்கு குடும்பம் இருக்காரு. அவங்க குடும்பத்தால வெறுத்துட்டாரு. குடும்பம் எனக்கு வேணாம், எனக்கு வந்து சம்பாத்தி வேணாம், எனக்கு வந்து மக்கள் தான் வேணும்ன்றாரு. அதுக்காக தான் நான் பண்ணிருக்கேன். திமுக எதிரியா இருக்கு. திமுக இப்ப 2026 எங்க போகுது தெரியாது. ஆமா வந்து அந்த மாதிரி செயல்படுறாரு விஜய். உண்மைதான். சொல்லுங்க. முதல் விவசாயிகளுக்கு தள்ளுபடி, 2வது வந்து மக்கள் படித்த மக்களுக்கு வேலை, அதே முதல் வீடு இல்லாத மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு வீடு குடிச்சிருக்காங்களா அவங்களுக்கு கூட வீடு, மீனவர்கள் வந்து அவங்களுக்கு வீடு, எல்லாமே செலவு செய்யறது விஜய் வந்து செய்வாரு. நம்பிக்கை தான் நாங்க பண்றோம். ஆமா, நன்றி, ரொம்ப நன்றி.